அம்மா கொஞ்சம் அவன் நிலைமையை யோசிச்சு பாருங்க. உழைச்சு உழைச்சு ஓடா போய் வர்ற ஜீவனுக்கு ஓசல் கிடைக்கிற சந்தோஷம் அது ஒண்ணுதான். நீங்க விரதம்ங்கிற பேர்ல அதையும் லாக் பண்ணீங்கன்னா அவன் என்ன பண்ணுவேன்? வெள்ளிக்கிழமை அதுவுமா நம்மளால மூடாயிருவேன். சரி, நம்ம கொண்டாட்டி பாக்குறதுக்கு நாலு என்ன கிழமை என்ன வாங்கட அல்வாவையும் பூவையும் அப்படின்னு வாங்கிட்டு வீட்டுக்கு வருவேன். சரி ஏண்டி பிள்ளைகள்லாம் எங்க டியூஷன் போயிட்டாங்களா? அதனால அந்த பிள்ளை எல்லாம் ஓடிடுச்சு. அந்த பெரியவன் தான் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து செல்ல நோண்டிக்கிட்டே இருக்கான். அவன் தாயில போக மாட்டான். எந்த நேரம் இப்படியே உட்காந்துருப்பேன். டே போ, புது புது படமாக போட்டிருக்காங்களா தேட்டரில் போய் பாரு அப்படின்னா அவன் நெட்டில் பார்த்தாச்சுமே போக மாட்டான். ரொம்ப 200 கையில் எடுத்து கொடுத்து இப்போ ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக சுற்றிட்டு வாடான்னா கிளம்பிடுவேன். அப்புறம் கொண்டாடிட்டு போய் அடியே பெரியவனும் போயிட்டான். அந்த பின்னாடி கதவை கொஞ்சம் லைட்டாக சாத்திரியா? அப்போ தான் அவள் இதே கதவை சாத்தவா முகரக்கட்டையை பாரு, முகரக்கட்டையை. வெள்ளிக்கிழமை அதுமா வீடு வச்ச கழுவி விட்டு விளக்கு ஏற்றணும்ட்டு நீ எதில் ஏற்றலாம்னு பார்க்குற மரியாதையா போறியா இல்லையா? அவன் பார்ப்பேன். அடி சண்டாளி முதல்ல சொல்லப்படாதா கிரகமாடி அல்வா பூ வேற தண்டமா 200 வாங்கி அதுக்கு ஒரு கோட்டரை சாப்பிட்டு படுத்துருக்கலாம். ஆமா, வாங்கின அல்வாவை கொண்டு நாய்க்கு எரிஞ்சிட்டு பூவை பிள்ளையார் வெட்டத்தில் மாட்டி விட்டு சரி போய் திண்ணையில் படுத்துருவேன். சரி நாளைக்கு சனிக்கிழமை பார்த்துக்குருவான். மறுநாள் சனிக்கிழமை வீட்டுக்குள்ள வந்தா அந்த பிள்ளைய அன்னைக்கு சொல்றது எப்படி அறிவில்லை உனக்கு சோறு தானே திங்கிறேன். சனிக்கிழமை பெருமாளுக்கு வந்த நாள் போறியா இல்லையா? போயிடுவேன். சரி நாளைக்கு